குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட ராகுல் இருக்காரு, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் என்ன டாபிக் கொண்டு வந்ததுன்னா, இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் டைட்டில்லாம் இருக்கு. அதாவது என்ன டைட்டில்னா, கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் ரிஸ்க், ஆப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் இன்னும் சில டாபிக்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு சார்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ட். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் ரிஸ்க்கை பத்தி என்ன சொல்றீங்க? Consumer risk, probability of accepting product with some stated undesirable quality. அதாவது அவங்க சொன்ன குவாலிட்டி இருக்காது, அன்டிசைரபிள் குவாலிட்டியில் இருக்காது. ஆனால் போகிறோம், நம்ம வாங்கிடுறோம். நல்லா இல்லாத பொருளை வாங்குறது தான் கன்சியூமருக்கு ரிஸ்க். நல்லா இல்லாத பொருளை வாங்குறது கன்சியூமர் ரிஸ்க். அடுத்து ப்ரொடியூசர் ரிஸ்க்னா, probability of rejecting product with some stated desirable quality. நல்லா இருக்க ப்ராடக்ட்டை செஞ்சு முடிச்சிட்டான், சூப்பராக இருக்கு, ஆனால் ஒருவேளை இது ரிஜெக்டடாக இருக்குமோ, டிஃபெக்டிவாக இருக்குமோ சொல்லிட்டு நல்ல பொருளை தள்ளி விடுறது தான் ப்ரொடியூசர் ரிஸ்க். நல்ல பொருளையே உருவாக்கிட்டான், ஆனால் தள்ளி அதை வந்து அவன் வந்து தெரியாதனமா அதை தள்ளி விட்டுறான். அது வந்து ப்ரொடியூசருக்கான ரிஸ்க். நல்லா இல்லாத பொருளை வாங்குறது கன்சியூமர் ரிஸ்க். ரிஸ்க்னா என்ன? Chance of rejecting the parts by the customer of the specified quality. ஸோ ரிஸ்க்னா ஒரு கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒதுக்கிறது, ரிஜெக்ட் பண்ணுறது, நல்ல குவாலிட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது ரிஸ்க் தான். சரி, இதான் ரிஸ்க், கன்சியூமர் ரிஸ்க் அண்ட் ப்ரொடியூசர் ரிஸ்க் பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். அப்போ அது ஓசி கர்வ் அப்படின்றாங்க. சாம்பிளிங் பிளான் சொன்னால் ஓசி கர்வ்னா எப்படி வரையும்? Drawn between probability of acceptance and percentage defectives. ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸுக்கும் பர்சன்டேஜ் டிஃபெக்டிவ்க்கும் ஒரு கர்வ் வருது, அதான் ஓசி கர்வ் சொல்றாங்க. ஆப்ரேஷனல் கர்வ், கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாம்பிளிங் பிளான்ல பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் சார்ட் எதுக்கு பயன்படுத்துறோம்? Control chart are applied for final assemblies. இது 2012 கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்பிசில மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான் கண்ட்ரோல் சார்ட் அப்ளை ஃபார் ஃபைனல் அசெம்பிளி. அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட், பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் என்ன சொல்றாங்க? A control chart indicates whether the process is in control or out of control. ஸோ கண்ட்ரோல்ல இருக்கா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்றது தான் வந்து கண்ட்ரோல் சார்ட்டோட பர்பஸ். கண்ட்ரோல் சார்ட் எதை பத்தி டீடைல் கொடுக்குது? Use the record of actual measurement of product. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரெக்கார்டை கொடுக்குறது தான் கண்ட்ரோல் சார்ட். வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட், அப்புறம் ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட்னு 2 விஷயம் இருக்கு. ஸோ வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட், ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட் இருக்கு. ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட் வந்து குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கும். வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட் வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட் இன் நான் நெகட்டிவ், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இன் நான் சிக்னிஃபிகன்ட், இந்த ரெண்டுத்தையும் வந்து கொடுக்குறது வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட். ஆனால் ஆட்ரிபியூட் கண்ட்ரோல்னா குவாலிட்டியை மட்டும் தான் கொடுக்கும். சார்ட் gives the average quality characteristics. average quality characteristic கொடுத்தா அது என்ன சார்ட்? Variable ஆட்ரிபியூட் சார்ட். ஆட்ரிபியூட் சார்ட்னா average quality characteristic கொடுக்கும். A ஆட்ரிபியூட் average quality characteristic. அது வேரியபிள்ஸ்னா லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்பர் இன் நான் நெகட்டிவ், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இன் நான் சிக்னிஃபிகன்ட் கொடுத்தா அது வேரியபிள்ஸ். X பார் சார்ட், X பார் சார்ட் அண்ட் R சார்ட் இருக்கு. X பார் சார்ட் வந்து X ன்றது ஆவரேஜ் அதை குறிக்குது, R ன்றது ரெப்ரசன்ட் ரேஞ்ச். ஸோ இன்னைக்கு ஒரு 3 டாபிக். என்ன டாபிக்னா, கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் ரிஸ்க், ஆப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சார்ட். 3த்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்த ராகுலுக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்டா இருக்கிற ராகுலுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ரேயர் பண்ணுறோம், வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி.